ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சைவ மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் நிறையா பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் இது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காயில் மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு நம்ம அசல் மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்குங்க. இது மாதிரி குறுக்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொந்தமாகவே வாழைக்காயை கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு மீனோட ஷேப் கிடைக்கும். குட்டி குட்டி மீன் மாதிரி வேணால் நீங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நீளமான மீன் மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக குறுக்க கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸாக வரும். கொஞ்சம் இப்படி நகுத்திக்கிட்டு இப்படி குறுக்க கட் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய பீசஸாக வரும். பாருங்கள், இது நல்லா பெரிய பீசஸாக இருக்குது பாருங்கள். குட்டியாக வேணால் நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கலாம். நீளமாக வேணால் இப்படி கட் பண்ணிக்கலாம். எல்லா பீசஸும் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு மீன் மாதிரி ஷேப் கிடைக்கும். இந்த குழம்பு அசல் மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்குங்க. புரட்டாசி மாதம் மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மீன் சாப்பிட்ட ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரவுண்டாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த நீளமாக இருக்க பகுதியில் ஹோல்ஸ் போடுங்க. மேல் பக்கம் போடாமல் கீழ் பக்கமாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீனோட ஷேப் கிடைக்கும். எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க கருப்பெல்லாம் போகும். ரொம்ப வெளியே வச்சிங்கன்னா கருப்பாயிரும் வாழைக்காய். தண்ணியில் போட்டு கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை பொரிக்கிறதுக்கான மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 லெமனை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை முதல்ல கலக்கிட்டு பத்தலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கைகளாலே நல்லா கலக்கி கொடுங்க. அப்போ தான் நல்லா எல்லாமே மிங்கிளாகும், மசாலா எல்லாமே மிங்கிளாகும். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அதான் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் வெட்டி வச்சுருக்கிற வாழைக்காயிலேருந்து மசாலாவை தடவி எடுக்க போகிறோம். ஒவ்வொரு வாழைக்காயாக எடுத்து மசாலாவை தடவி எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். எல்லா பக்கமும் வாழைக்காயோட எல்லா பக்கமும் இந்த மசாலா படணும். அந்தளவுக்கு நல்லா மசாலாவை தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இது தடவி எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் உளித்து குழம்புக்கான ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிங்கனாலே போதும். அதுக்குள்ளே இந்த வாழைக்காய் மசாலா நல்லா ஒட்டிக்கும். ஒரு 10 மினிட்ஸாக அந்த மசாலாவோட அது ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சாச்சு. கடாயில் ஆயில் போட்டாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச வாழைக்காய் ஒவ்வொன்றும் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அந்த கேப்பில் நான் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஒவ்வொரு வாழை துண்டுகளாக போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். போட்ட உடனே திருப்பி போட வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இல்லை மசாலா ஃபுல்லாக ஆயிலே ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஆயில் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம வாழைக்காய் பொரிச்சு இல்லையா, அதே கடாயில் மறுபடியும் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 50 ml ஆட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் மிதங்கணும் குழம்புல, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணியாச்சு. அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக வெட்டிக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வாழைக்காய் பொரிச்சதுனால அதில் இருந்த மசாலாலாம் அப்படியே அதில் இருக்கிறனால கலர் நமக்கு சேஞ்ச் ஆகி தெரியுது. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 10 பல்லு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம்.
ஆல்ரெடி வாழைக்காய்க்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதனால் அதை விட்டுட்டு இந்த கிரேவிக்கு குழம்புக்கு தகுந்த அளவு மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணால் போதும். உப்பு ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். அதில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வரும். மீன் குழம்புக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசம் வரும். நல்லா மிங்கிள் பண்ணிக்கலாம். இது கூடயே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுருங்க. கெட்டியாக இருக்கனால கருகிடும். அதனால் லோவில் வச்சுட்டு பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வாழைக்காயிலும் மிளகாத்தூள் போட்டு வறுத்துருக்கோம். இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே நல்ல காரமாக இருக்கும். வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் மறுபடியும் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாழைக்காயில் இருக்க காரம் இந்த பச்சை மிளகாய் காரமே போதும்னா மல்லித்தூளும் சீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போயும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல காரமாக இருக்கும். நல்ல காரம் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. வேணாங்கிறவங்க அந்த மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல தண்ணி மாதிரி வேணுன்னா இன்னும் நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் போட்ட உப்பு வந்து எனக்கு பத்தலை. அதனால் நான் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கிறப்ப தண்ணி கூட தெறிக்கும். கேஸ் ஃபுல்லாக நாஸ்தி ஆயிரும். அதனால் ஒரு இது போட்டு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி கொதிச்சிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவு தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாழைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாழைக்காயும் எல்லா தண்ணியும் உறிஞ்சும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வாழை மீன் குழம்பு, சைவ மீன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே மீன் மாதிரியே இருக்குல்ல. சூப்பர் டேஸ்ட்டும் மீன் குழம்பு மாதிரியே இருந்துச்சு. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அப்படியே தூவிக்கலாம். அப்படியே மிங்கிள் பண்ணி விட்டாலே போதும். அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லுக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு. இவ்வளோதாங்க. சூப்பரான சைவத்திலே ஒரு மீன் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.